அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் போலியோவும் மழலைகளும் அப்படிங்கிற தலைப்புல உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இன்னும் ஒரு சில பேருக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்ச்சி தெரியாத ஒரு சில பேருக்கான பதிவு தான் இது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஔவையார் இளமையில் வறுமைதான் கொடிது என்றார். என்னை கேட்டால் அந்த வறுமையை விட போலியோ கொடிது என்பேன். ஏனென்றால் இந்த போலியோவிற்குத்தான் இளம்பிள்ளை வாதம் என்று பெயர். வறுமை கூட திடசித்தமுள்ள குழந்தைகளை எதுவும் செய்யாது, செய்யவும் முடியாது. ஆனால் இந்த போலியோ என்ற கொடிய வியாதியோ இரும்பு போன்றவர்களையும் துரும்பு போல் ஆக்கிவிடுகிறது, கை கால்களை முடக்கி விடுகிறது. ஒரு காலத்தில் இந்த இளம்பிள்ளை வாதம் ஒரு நோய் என்றே கருதப்படவில்லை. தெய்வ குற்றத்தால் கை கால்களை இழுத்து கொண்டன என்று மக்கள் நம்பினார்கள். அதனை போக்குவதற்காக கோயில், குளம் எல்லாவற்றையும் தேடி அலைந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் வைத்தியநாத சுவாமியை தேடிச் சென்றார்களே தவிர வைத்தியனை தேடிச் செல்லவில்லை. அதன் விளைவாகத்தான் நாடு நகரமெல்லாம், பட்டி தொட்டி எல்லாம், படித்தவர்கள் வாழும் இடமெல்லாம் கூட எண்ணற்ற இளந்தளிர்கள் இந்த கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டு நடக்க தெம்பின்றி, படிக்க தெம்பின்றி மூலையிலேயே முடங்கி கிடக்கின்ற அவல நிலையை பார்க்கிறோம். சொட்டு மருந்து கொடுக்காமையால் ஏற்பட்ட வியாதி என்று மக்கள் இந்த நூற்றாண்டில்தான் தெரிந்து கொண்டார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில்தான் தெரிந்து கொண்டார்கள். அறிஞர் அண்ணா கூறியது போல, யமனுடைய வாகனம் எதுவென்று கேட்டால் எருமைக்கடா என்பார்கள். அதேபோல் இளம்பிள்ளை வாதம் என்னவென்று கேட்டால் இறைவன் தந்த சாபம் என்று சொல்வார்களே தவிர அது ஒரு வியாதி என்று சொல்லத் தெரியாது. சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் இன்னும் பல பேருக்கு எந்தெந்த மாதங்களில் சொட்டு மருந்து போட வேண்டும் என்பதே தெரியவில்லை. டிவி பூஸ்டரை வேண்டுமானாலும் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்களே தவிர பூஸ்டர் டோசேஜ் பற்றி சுத்தமாக தெரியவில்லை. இந்த நிலைமையை மாற்றத்தான் அரசாங்கம் பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி மூலமாக மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய பிரஜைகள். அவர்களின் எதிர்காலம் இருண்டு விடாமல் பாதுகாப்போம். போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த இளந்தளிர்களின் உள்ளங்களில் எத்தனை சுமைகள், அந்த மழலை பூக்களின் உள்ளங்களில் எத்தனை மாறாத வடுக்கள். எண்ணரும் மாணவ செல்வங்களே, இந்த போலியோ ஒழிப்பிற்கு நமது பங்கு என்ன? நமது வீட்டிலும் அக்கம் பக்கத்து வீட்டிலும் இதை பற்றி தெளிவுபடுத்துவோம். அலட்சியம் படுத்தாதீர்கள், பின்னால் அவதிப்படாதீர்கள் என்போம். எதிர்கால இளந்தளிர்கள் காப்பாற்றப்பட, எதிர்கால இந்தியா காப்பாற்றப்பட போலியோ ஒழிப்பிற்கு துணை நிற்போம். போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவை அன்பும் ஆதரவும் உற்சாகமும் தான் தவிர அனுதாபம் அல்ல என்பதை எடுத்து கூறுவோம். தேசமுற வேண்டுமென்றால் தெருவெல்லாம் போலியோ முழக்கம் செடிக்கச் செய்வீர் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.